ப்ரோ லீகல் டிரஸ்டின் வைஸ் சேர்மனாக ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அவர்கள் சிறப்பிக்கிறார். நெல்லையில் தேமுதிக நிர்வாகிகளிடம் பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், கூட்டணி தொடர்பான வதந்திகளுக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி முற்றுப்புள்ளி வைத்துவிட்டார் என்று தெரிவித்தார். இவங்க கேட்கிற ஃபர்ஸ்ட் கேள்வி பாருங்க வேண்டாம், யாருடன் கூட்டணி யாருடன் கூட்டணி யாருடன் கூட்டணி, இதுதான் இப்ப தமிழ்நாட்டின் ஹெட்லைன்ஸே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் யாருடன் கூட்டணி அமைக்க போகிறது. நானும் இப்போ தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன். நம்மளை வச்சு ஆல் மீடியா பீப்புள் நல்ல சந்தோஷமா பிரேக்கிங் நியூஸா போட்டு டிஆர்பி எகிரிக்கிட்டு இருக்கு. அதற்கு முதல்ல பிரஸ் பீப்புளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நாங்க யார்கிட்டையும் போய் பேரம் பேச வேண்டிய அவசியமும் எங்களுக்கு இல்லை. யாரிடமும் போய் எங்களுக்கு இவ்வளவு கொடுங்கன்னு கேட்க வேண்டிய அவசியமும் கிடையாது. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பா உங்க டிஆர்பிக்காக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை தயவு செய்து பயன்படுத்தாதீங்க. நாங்க நேர்மையோடு கண்ணியத்தோடு எங்கள் உரிமைகளை தான் நாம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் இவ்வளவு சீட்டுன்னு அவங்க அதிகாரப்பூர்வமா அவங்க கேட்கும் போது, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பூத் கமிட்டிகளை அமைத்து மூன்றாவது பெரிய கட்சியாக இன்னைக்கு தேமுதிக இருக்கு. அப்ப நமக்குரிய அங்கீகாரம், அந்த மரியாதை, அந்த கண்ணியம் நமக்கு வேணும் சொல்றது என்ன தப்புன்றா? தப்பா? நமக்கான உரிமையை கேட்பது தப்பா? சொல்வது தப்பா? நம்ம யாரையும் போய் கேட்கலையே. நேற்று கூட நீங்க எல்லாம் சொல்றீங்க ரெண்டு பக்கம் பேசுறாங்க. யார் பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பக்கம்? ஏதாவது ஒரு ப்ரூஃப் காமிக்க முடியுமா? ஏதோ ஒன்று நீங்களா ஒரு நியூஸ் போடாதீங்க தயவு செஞ்சு. யார் கூட போய் பேசுறாங்க ஏதோ நீங்க ஏதோ பக்கத்துல உட்காந்துக்கிட்டு பார்த்த மாதிரியே போட்டுக்கிட்டு இருக்கீங்களே. எனக்கே வியப்பா இருக்கு. பல நியூஸ் நீங்க சொல்லுங்க, எங்களுக்கே தெரிய வேண்டியதா இருக்கு. ஸோ இது வரைக்கும் அந்த நியூஸ் முற்றிலும் தவறான ஒரு நியூஸ். நேற்று அண்ணன் எடப்பாடி பிரஸ் மீட்ல கேட்கிறேன், தேமுதிக உங்க கூட்டணிக்கு வருதா அப்படின்னா அவர் சொல்ற, இன்னும் நாங்க பேச்சுவார்த்தையே தொடங்கலப்பா அப்படின்ற. அப்ப இதுல உங்களுக்கு புரியுதா? இதுல உறுதி செய்யப்பட்டுச்சா ரெண்டு பக்கமும் தேமுதிக பேசுதுன்றத நான் சொல்றதோட அண்ணன் எடப்பாடியாரே அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. இன்னும் நாங்க பேசுறோம், இனிமேதான் பேசுவோம், இன்னும் பல கட்சிகளோட பேசுவோம். அதுக்கு பிறகு ஃபைனல் லிஸ்ட் வந்த பிறகுதான் அதிகாரப்பூர்வமா நாங்க அறிவிப்போம் சொல்றேன். ப்ரோ லீகல் டிரஸ்டின் வைஸ் சேர்மனாக ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அவர்கள் சிறப்பிக்கிறார்.